நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வீராவை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம மாறன் தாங்க காப்பாற்றுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி வந்து நம்ம கண்மணி அவங்களோட திட்டத்தெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு போய் நம்ம வீரா கிட்ட காட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வீரா இருக்காங்களே, வீரா வந்து அந்த 2 ரவுடிங்களை ஏற்றிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இன்னும் 2 ரவுடி வந்து மறைக்காங்க. டேய் யாரா அவங்களுக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம வீரா. என்னம்மா இது ஆட்டோவுக்கு சவாரிக்கு வந்தால் இப்படியா பேசுவேன், நாங்கள் வந்து போகிற வழியில் இறங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போகிற வழியில் எங்கே, அதான் போகிற வழியில் இவங்க எங்கே இறங்குறாங்களோ அந்த இடத்துல தான் நாங்களும் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ள ரவுடியை காட்டுறாங்க. சரி எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னொரு ரவுடி வந்து சொல்கிறான், அதான் அவங்கக்கிட்ட 2 பேருக்கு 500 கேட்டிருக்காள், அப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து 500 போட்டு ஒரு 1000 கொடுப்போம், 1000 என்ன நிறையவே கொடுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவங்க வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீஸ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து இது பண்ணுறாங்க தெரிஞ்சு போச்சு வீராக்கு. டக்குன்னு இறங்கி அங்கனக்குள்ளே வண்டிக்குள்ளே வந்து ஒரு கட்டை மாதிரி ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அதை எடுத்து 4 ரவுடிகளையும் அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்டா ஒரு பொண்ணு தனியாக வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களாடா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா நான் பொருள் வண்டிகளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால 4 பேர், அதனால் வந்து அவங்களால வந்து 4 பேர்த்தையுமே அடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா ஒரு ரவுடி வந்து பின்னாடியே வந்து நம்ம வீராவோட மண்டையிலே அடிச்சிடுறாங்க. மண்டையில் அடித்தோடனே லேசாக அவங்களுக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி வந்துடுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அந்த 4 ரவுடிகளும் வீராவை தூக்கிட்டு ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, அந்த குடவுனுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு ரவுடியை எத்தி பறக்க விடுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாறன் தான். மாசா வந்து மாறன் வந்து எல்லாத்தையுமே அடி வெளுத்து ரவுடியெல்லாம் அடி வெளுத்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம வீராவை தோளில் தூக்கி கொண்டு வந்து ஆட்டோ பக்கத்தில் வந்து வைக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீராவுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வந்து தெரிஞ்சவொடனே, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன், 4 ரவுடிங்க உன்னை சுற்று போட்டாங்க, நான் மட்டும் இல்லைனா இந்நேரம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எது 4 ரவுடிகளா, அதெல்லாம் உன்னோட பிளான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது என்னோட பிளானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு கேட்காங்க நம்ம மாறன். ஆமாம், இந்த 4 பேர் இந்த இடத்துல செட் பண்ணி என்னை அட்டாக் பண்ண சொல்லிவிட்டு நீ வந்து என்னை அவங்கள அடிச்சுட்டு நல்ல பேர் வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் தற்செயலாக வந்தேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தற்செயலாக வந்தியா, ஆமாம் நீ வரலையா என்னன்னு சொல்லிவிட்டு நான் ஆட்டோவில் பின்னாடி செக் பண்ணேன், நீ வரவே இல்லையே, அதை எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் தற்செயலாக வந்தேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து ஆல் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்க, கரெக்டாக தான் டயத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமோ பண்ணு போடி, உன்னை சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கிளம்புறாங்க. எங்கடி போகிற, என்னை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்லையா, எதுக்கு உன் வண்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வண்டி கொடுத்தேன், வண்டி வாங்கிட்டு போயிட்டான், இப்போ வந்து ஆட்டோவில் தான் போகணும், கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பா, உனக்கு ஆட்டோ காசெல்லாம் கொடுக்கேன், டிப்ஸ் கூட வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஏன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க. போகிறப்ப சும்மா இல்லாமல் மாறன் வந்து வம்பளுத்துக்கிட்டே போகிறாங்க. இது வந்து என்னோடய வீடு இல்லை, என்னோடய மாமியார் வீடு, என் பொண்டாட்டிக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் 2 பேர் வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்கோம். அவள் வந்து சிடு இருப்பா, என் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கா, ஆனால் மாமியாரும் கொழுந்தியாலும் ரொம்ப தங்கமான அவங்களுக்காக தான் அந்த வீட்டிலே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் வீடு, அந்த இடத்துல இறக்கி விட்டுருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இறக்கி விட்டோடனே வீரை வந்து காசு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. காசா, ஐயோ மொபைலை ரீசார்ஜ் பண்ணவொடனே உனக்கு ஜிபேயில் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீரா விரும்புன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கே மாடியில் வந்து நம்ம கண்மணியும் அவங்க அத்தையும் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து அந்த இடத்துல நான் நடித்த நடிப்பெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சூப்பராக நடிச்சடி, நான் கூட வந்து இது உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அத்தை, என்னையவே கொளுத்திக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா, இந்த குடும்பத்தையே கொளுத்தாமல் நான் என்னை கொளுத்த மாட்டேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசுகிறதப்ப அந்தந்த பக்கம் வந்து நம்ம வள்ளி வந்து வந்துடுறாங்க. என்ன இவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இப்படியா நீங்கள் எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்னடி பிளானு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இனிமேல் வந்து மாறனை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, அடுத்த டார்கெட் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான், அவரை வந்து எப்படியாவது என்கிட்ட இருந்து தெரிச்சு ஓட வைக்க போகிறேன், அதுக்கடுத்து கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வள்ளி என்னடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க அத்தை வந்து கேட்காங்க. வள்ளியை வந்து சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்தா வள்ளி ஆட்டோமேட்டிக்காக பைத்தியம் வாங்கி இந்த தெருவா சுத்தத்தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ நீங்கள் இப்படியெல்லாம் பிளான் போடுறீங்களா, இருங்கடி உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி இந்த பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நேரமாச்சு வாங்கத்த போவோம்னு சொல்லிட்டு அவங்க கீழே வராங்க. ஃபோனை வச்சதே சரின்னு விறுன்னு வந்து வள்ளி நடையை கட்டிடுறாங்க நம்ம வீராவோட வீட்டுக்கு. கேட்டுக்கிட்ட மாறன் தான் இருக்காங்க. மாறனை கண்டுக்காமல் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அத்தா என்னத்தா என்னை பார்க்காம வீட்டுக்குள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து வீராவை கூட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நேற்று நைட்டுக்கு போனேன், அதுக்குள்ளே காலையில் வந்துட்டு அதே டைலாக் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வட்டம் நான் வந்தது வந்து அவளை கண்டிப்பாக இருந்து கூட்டு தாண்டா போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் வரமாட்டா அத்தை, பேசாமல் இரு அத்தை, சரி வந்தேன் எனக்கு தீமண்டமாக இட்டு வந்தியா, வயிறெல்லாம் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் உன்னை விடலையாடா, சாப்பாடு எதுவும் போடலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அட
ஏன் அத்தை வீட்டுக்குள்ளே விட்டால் நான் எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீரா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த டைம் வந்து அவளை இங்கேருந்து கூட்டு போகாமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன டைலாக்கே சொல்லிக்கிட்டு இருக்கு, அத்தை அவள் உள்ளே இல்லை, அவள் எங்கே போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவள் வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவளை கூட்டு போகாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வள்ளி உள்ளே வந்துருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி வந்து அவங்க மாமா இருக்காங்க ராமச்சந்திரன்கிட்ட, இது சரிப்பட்டு வராது மாமா, கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் வாங்கணும். அங்கே பார்த்தா வீரா வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, டைவர்ஸ் வாங்கினா தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ சொல்கிறது சரி தான், நானும் யோசிக்கேன், டைவர்ஸை சீக்கிரமாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா வீரா விறுவிறுன்னு காவேரி டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்துடுறாங்க. ராகவன் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன வீரா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் மாமா நடந்தே நினச்சி எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதான் நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன், இங்கே ஒரு தொழிலாளியாக மட்டும்தான் மாமா வந்திருக்கேன், வேறு எதுக்காகவும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வள்ளி வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.